ஹாய் ஹலோ கேஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்றக்கா முக்கியமாக வந்து நம்ம இலக்கியாவும் சரி நம்ம கௌதமும் சரி இப்போ ஒவ்வொருத்தரையும் வந்து கதையை முடிச்சு கட்டணும், நம்மளுக்கு எதிரினே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை வந்து போட்டாங்க. அவங்க போட்ட பிளான் எல்லாமே எந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா நம்மளை எப்படி வந்து அவங்க பழி வாங்கினாங்களோ அதே மெத்தடில் அவங்கள அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை வந்து போட்டிருக்காங்க. இந்த ஒரு டைமில் வந்து நம்ம கௌதம் வந்து என்ன பண்ணார், பக்காவாக பிளான் போட்டு இந்த எஸ்எஸ்கேயில் இருக்கிற மொத்த பணத்தை டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து சுருட்டிட்டார். இப்போ நம்ம இலக்கியா வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா இந்த அஞ்சலியை பழி வாங்கலாம்னு நினச்சா அவள் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இலக்கியாவுக்கு சரியான ஆப்பை ஒன்று வச்சுட்டாங்க. என்னடான்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போலீஸ் கையில் போயிட்டு வந்து வீடியோ ஆதாரத்தை வந்து காட்டி இவ வந்து என்னை கொல்ல பார்க்குறா, என் குழந்தைய வந்து இவ கொல்ல பார்க்குறா அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு இதை வந்து சொல்லிட்டாங்க. ஒரு கேஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு சாட்சி வந்து இதை வச்செல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து போலீஸ் சொல்ல உடனே வந்து நம்ம பைரவி என்ன பண்ணாங்கனாக்கா உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பார்த்துக்கிறேன் போலீஸ், நீங்கள் மட்டும் என்ன பண்ணுங்க அவளை தூக்கி உள்ளே வச்சா போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. போலீஸ் என்ன பண்ணாங்கனாக்கா பணம் கூட வாயை போடணுவாங்களே அந்த மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணாங்க பணத்தாசையை பார்த்துக்கிட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க மேடம் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து வந்ததும் என்ன ஆகுது, நம்ம ஜானு கையில் ஆதாரத்தெல்லாம் வந்து காட்டினாங்கல்ல, நம்ம ஜானு வந்து எல்லாத்தையும் விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி வந்து இந்த அஞ்சலி உன் மேலே ஒரு பழியை போட்டு வச்சிருக்கா, நீ என்ன பண்ணு பக்காவாக போயிட்டு எல்லாத்தையும் எவிடன்ஸ் எல்லாம் வந்து இது நீர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம இலக்கியாவும் அவங்களேருந்து கிளம்பி போகிறாங்க. இளநீ கடைக்காரனை வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இளநீ கடைக்காரன் யாரு கைக்கும் சிக்காமல் வந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. இந்த ஒரு டைமில் வந்து நம்ம அஞ்சலி நம்ம இலக்கியாவை ஃபாலோ பண்ணிவிட்டு அதே இடத்துக்கு வராங்க. வந்து இந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இலக்கியா வந்து என்ன பண்ணாங்க, நீ என்ன தான் வந்து என்னை மிரட்டினாலையும் நான் கொஞ்சம் கூட பயப்பட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி தான் எப்போவுமே வந்து இருப்பாங்க. இந்த ஒரு டைமில் என்னாச்சு, நம்ம அஞ்சலி வந்து நம்ம இலக்கியா வந்து மிரட்டினாங்க. நம்ம இலக்கியா வந்து ஒரு செகண்டில் அப்படியே பயம் ஆயிடுச்சு, என்னடா இது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு வேணாம் அஞ்சலி என்னை விட்டு நீ தேவையில்லாத வேலைலாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் வந்து நோண்ட ஆரம்பித்தேன்னா உன் மொத்த எவிடன்ஸும் இந்த மையஸ்கேல் தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், அவனை வச்சு உன் கதையை வந்து முடிச்சிருவான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அஞ்சலி என்ன பண்ணாங்க ஒரு செகண்ட் வந்து தயங்கிட்டு நின்றுட்டே இருந்தாங்க. அப்புறம் என்ன நம்ம இலக்கியா பலார்னு நம்ம அஞ்சலி கணத்தில் வந்து அடிச்சிடறாங்க. என்னடா இது இப்போ தான் கெஞ்சிட்டு இருந்தாங்க அப்புறம் மற்ற அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது தான் வந்து ஏன்டி உனக்கு வந்து நான் பயப்படுன்னு சொன்னால் அதில் என்ன பேசுகிறேங்கன்னு கூட வந்து உங்களுக்கு தெரியாது, எதுக்காக நான் காசு கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது, அப்புறம் எப்படி வந்து நீ நான் வந்து தூக்கி உள்ள வைப்பா அப்படின்னு சொல்லி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு எவிடன்ஸ் இதுக்கு மேலே கிடைச்சாதான் இது உன்னை சும்மா விட்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இங்கேயே வந்து கொன்று போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம அஞ்சலி கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பலார்னு வந்து கன்னத்தில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அஞ்சலிக்கு இது நல்லாவே வந்து தேவைதான் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோக்கு லைக்காக போட்டு இந்த அஞ்சலி இப்படி விட்டால் கூட வந்து இவ திறந்த மாட்டா, இன்னும் நல்ல தண்டனை ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.